ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி May 27 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரலும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்கான PDF பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருப்போம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கொஸ்டின் நம்ம பார்ப்போம் வாங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who has inaugurated the Indian Dispute Resolution Center which provides a paperless dispute resolution environment? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தகராறு தீர்ப்பளிக்கும் மையம் அப்படிங்கிறத யார் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வந்து யூஸ் பண்ணாமல் ரெசல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஆன்சர் AK சிக்ரி அப்படின்றவங்க தான் பார்த்திங்கன்னா இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவர் தான் பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சுருக்காரு. இவர் வந்து ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக வந்து இருந்தார். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Who won the men's events respectively in Steinitz Memorial Online Blitz Chess? ஓகேங்களா? அதாவது இந்த செஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ்லையும் மென்ஸ்லையும் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்ற நியூஸ் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் மென்ஸில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன். ஓகேங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னா மென்ஸில் வின் பண்ணியிருக்காரு. நார்வேவை சேர்ந்த மேக்னஸ் கார்ல்சன் அப்படின்றவர் வின் பண்ணியிருக்காரு. அதே வந்து விமென்ஸில் பார்த்தீங்கன்னா உக்ரைனை சேர்ந்த கேட்டர்னியா லாக்னோ அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். HIL India, a PSU under the Department of Chemicals and Petrochemicals is to supply 25 MT Malathion technical for supply to locust control program to which country under the கவர்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து இந்த HIL இந்தியா வந்து பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஈரான் கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த லோக்கஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராமுக்காக. ஓகேங்களா? எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா HIL இந்தியா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டேட் வில் செட் அப் மிக்ரேஷன் கமிஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் மிக்ரண்ட் லேபர்ஸ் இன் த ஸ்டேட்? ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த மிக்ரண்ட் லேபர்ஸ்க்காக ஒரு மிக்ரேஷன் கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த கமிஷன் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். Who has been appointed as the member of commission economic recovery of New York? ஓகேங்களா? யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க? இது இந்த கமிஷனோட மெம்பராக வந்து அப்போ யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்த முகர்ஜி. ஓகேங்களா? இவங்களை மெம்பராக சேர்த்துருக்காங்க கமிஷனில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சித்தார்த்த முகர்ஜி அப்படின்றவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அமெரிக்கன் ஃபிசிஷியன். ஓகேங்களா? சித்தார்த்த முகர்ஜி. உங்களுக்கான சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். விச் கம்பெனி ஹாஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் ஃபார் அக்வரிங் 24 ஸ்டேக் இன் இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஃபார் ₹48 crore? ஓகேங்களா? எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ். ஓகேங்களா? ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்ற கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. 24% வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் வாங்கிறதுக்காக. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 crore. ஓகேங்களா? 48 crore 24%. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான செவன்த் கொஸ்டின் பாருங்கள். The Ministry of Road Transport and Highways in a fresh notification has extended validity of all statutory
டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் டில் விச் டேட் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் இருக்குல்லங்க, அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் ரீசன்னால் ஒரு டேட் வரலும் சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டுன்னு தான் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த டேட் வரலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எல்லா ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட வேலிட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டியிருப்பீங்க, இல்லை ஏதாவது டியூ கட்டுறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது வரலும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மந்த்லேருந்து கட்டினா போதும் அப்படிங்கிற டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வரலும், அதாவது ஜூன் லாஸ்ட்டு வரலும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூலை 31 வரலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கான 8th கொஸ்டின் பாருங்கள். The MEITY has launched how many services of India Meteorological Department on the Umang app to further enhance the online delivery of government service. ஓகேங்களா, எவ்வளோ சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 7 சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஆகோ கவர்னன்ஸ் ஆப். ஓகேங்களா, அதாவது ஆன்லைனில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக இந்த சர்வீஸு. ஓகே, உங்களுக்கான 8th கொஸ்டின் பாருங்கள், 9th கொஸ்டின் பாருங்கள். விச் எஜுகேஷன் போர்டு லான்ச் சைபர் செக்யூரிட்டி ஹேண்ட்புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 9 to 12? ஓகேங்களா, எந்த எஜுகேஷன் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது 9th-லேருந்து 12th வரும் படிக்கிறவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஹேண்ட்புக் அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா CBSE. ஓகேங்களா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், CBSE தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட்புக்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டிஜிட்டல் லா, இதெல்லாம் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். CBSE தான் இதை கொண்டு லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, சைபர் செக்யூரிட்டி ஹேண்ட்புக் அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கான 10th கொஸ்டின் பாருங்கள். Who has been named World Bank's new Vice President and Chief Economist? ஓகேங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மன் ரெயின்ஹார்ட். ஓகேங்களா, இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார் வேர்ல்டு பேங்க்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கார்மன் ரெயின்ஹார்ட் அப்படின்றவர். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்டு rupees 1110 crores restart the new program to supply boost micro small medium enterprise sector in the state? ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த MSME இருக்குல்லங்க, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஓகேங்களா ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேங்களா, அதுக்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1110 கோடி. ஓகேங்களா, 1110 crores. ஓகேங்களா, இதை தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் வந்து இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, ஆந்திர பிரதேஷோட சிஎம் அவர் தான் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ MSME வந்து அந்த செக்டார் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆந்திர பிரதேஷ் உங்களுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Who was appointed as the 37th National President of Federation of Indian Chambers of Commerce and Industry Ladies Organization? ஓகேங்களா, யாரை வந்து 37வது நேஷனல் பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் ஜனபி பூக்கன். ஓகேங்களா, ஜனபி பூக்கன் அப்படின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணணும் எல்லா கொஸ்டினுக்குமே. ஓகேங்களா,
ஸோ உங்களுக்கான 13th கொஸ்டின் பாருங்கள். எட்-உல் ஃபிட்டர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட் இன் இந்தியா இன் த இயர் 2020. ஓகேங்களா, இந்த எட்-உல் ஃபிட் ஃபெஸ்டிவல் இது வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இது எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24-25 மே அப்போது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது 24th அப்போ ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, 25 ஈவினிங் அப்போ இது வந்து முடித்தாங்க. உங்களுக்கான 14th கொஸ்டின் பாருங்கள். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஹேஸ் இஸ்யூட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த எமிஷன் நார்ம்ஸ் ஃபார் L7 கேட்டகரி BS6 vehicles. Who is the current union minister of ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்? ஓகேங்களா, யார் வந்து யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிதின் ஜெயராம் கட்கரி. ஓகேங்களா, நிதின் ஜெயராம் கட்கரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனியன் மினிஸ்டர். ஓகேங்களா, அதாவது இப்போ BS6 வெஹிக்கிள்ஸ்லாம் கொண்டுட்டு வந்தாங்களேங்க, அது வந்து அதோட டீட்டெயில்ஸாக இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் யார் யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நிதின் ஜெயராம் கட்கரி தான் நம்மளோட யூனியன் மினிஸ்டர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ்க்கு. ஸோ உங்களுக்கான 15th கொஸ்டின் பாருங்கள். பல்பீர் சிங் passed away May 25 at the age of 96. He belongs to which of the following sports? ஓகேங்களா, அதாவது பல்பீர் சிங் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவர் எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி. ஓகேங்களா, ஹாக்கியை சேர்ந்தவர் தான் பல்பீர் சிங். அவர் வந்து இறந்துட்டார் May 25 அப்போது இறந்துட்டார். இவர் 3 டைம் இந்த 3 டைமில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 16th கொஸ்டின் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் அரைவிங் இன் இந்தியா வில் ஹாவ் டு கிவ் அன் அண்டர்டேக்கிங் பிஃபோர் போர்டிங் தட் தே வுட் அண்டர்கோ மேண்டட்டரி குவாரண்டைன் ஃபார் ஹவு மெனி டேஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்லாம் இருக்காங்களாங்க, அவங்க வந்து இந்த இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க அங்கேருந்து ஏறும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா 14 நாள் ஓகேங்களா 14 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவாரண்டைன் தனிமைப்படுத்திக்கணும், உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மேண்டட்டரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உறுதிமொழி கொடுத்துருங்க அப்படின்னு அங்கே ஏறும்போதே அவங்ககிட்ட எல்லாமே இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான அதான் எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 14 டேஸ் அவங்க வந்து இங்கே வந்தாங்கன்னா அவங்க தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 14 டேஸ். உங்களுக்கான 17th கொஸ்டின் பாருங்கள். ஃபுட்பாலர் அரிட்ஸ் அதூரிஸ் announced his retirement at the age of 39 after finding out that he requires prosthetic hip replacement surgery. He is from which country? ஓகேங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஸ் அதூரிஸ் அப்படின்ற ஃபுட்பாலர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா, இந்த சர்ஜரிக்காக. ஸோ அவர் எந்த கண்ட்ரியோட சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ். ஓகேங்களா, ஸ்பெயின் அவரோட கண்ட்ரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கான 18th கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் டைட்டில் பேரோல் ரிப்போர்ட்டிங் இன் இந்தியா அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் perspective March 2020, how many new members joined the ESIC run social security scheme in March 2020? ஓகேங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேரோல் வந்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8.21 lakh. அதாவது இந்த மார்ச்சில் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. 8.21 lakh மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மார்ச்சில். இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதோட டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த NSO. ஓகேங்களா, அதே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா 11.83 lakh மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த மார்ச்சுக்கானது வந்து பார்த்திங்கன்னா 8.21 lakh மெம்பர்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
19th கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டேட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் டை அப் டு சப்ளை சாஹி லிச் ஆஃப் முசாஃபர்பூர் அண்ட் ஜார்தலு மேங்கோ ஆஃப் பகல்பூர் டு கன்சியூமர் அட்ஸ் தியர் டோர் ஸ்டெப். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாம் டைஅப் வச்சு அவங்க மக்களுக்கு வந்து கன்சியூமருக்கு வந்து பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி பண்ணுறாங்க. எது டோர் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சாஹி லிச். ஓகேங்களா, இந்த முசாஃபர்பூரோடைய சாஹி லிச் அப்படிங்கிறதையும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பகல்பூரோட ஜார்தலு மேங்கோ அதையும் பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி பண்ணுறாங்க கன்சியூமர்ஸுக்கு. ஓகேங்களா, ஸோ எந்த ஸ்டேட்டோட போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பீகார். ஓகேங்களா, பீகாரோட இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுறாங்க கன்சியூமர்ஸுக்கெல்லாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கான 20th கொஸ்டின் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி குஜராத் சைன்ட் அண்ட் MOU வித் விச் இன்ஸ்டியூட் டு இம்பார்ட் ட்ரைனிங் ஃபார் த பர்சனாலிட்டி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் ஆஸ்பிரிங் அத்லெட்ஸ் இன் த ஸ்டேட். ஓகேங்களா, அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி குஜராத் அவங்க வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட்டோட அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேலே ஆர்வம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனாலிட்டி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த இன்ஸ்டியூட் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்போர்ட்ஸுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம்ஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் லிமிடெட். ஓகேங்களா, இவங்க தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி குஜராத்தோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்கறது இவங்க தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம்ஸ் சென்டர் ஃபார் லேர்னிங் லிமிடெட் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா, MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வீடியோ கடைசி வரலும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம PDF யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா இடத்துலையுமே டெஸ்ட் எடுங்க, நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த கண்டென்ட்டில் நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோ பற்றி சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம டெவலப் பண்ணிட்டு வருவோம். ஓகே, தேங்க்யூ.